ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் பல திறமையான குழந்தைகள் பாடிட்டு வராங்க. ஆனால் அதில் ஒரு குட்டி பொண்ணு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ தமிழ் மொழி சுத்தமாக தெரியாமல் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்து வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களை எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு குரல். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம சௌரபி லெப்ஸா பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சௌரபியோட சொந்த ஊர் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற ரொம்ப அழகான மலைப்பகுதி டார்ஜிலிங். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு பாட்டு மேல செம்ம இன்ட்ரெஸ்டாக. குறிப்பாக 5வது படிக்கும் போதே அவங்க ஹிந்தி மற்றும் நேபாள் பாடல்களை ரொம்ப அழகாக பாடுவாங்களாம். ஸோ அவங்களோட அத்தையும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டும் வந்திருக்காங்க. பொதுவாக நாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறதோட விட்டுருவோம். ஆனால் சௌரபி அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் அவங்களோட வாழ்க்கையவே மாற்றிருக்குங்க. ஸோ சௌரபி இன்ஸ்டாகிராமில் பாடி போட்ட சில தமிழ் பாடல்களையும் மற்ற பாடல்களையும் விஜய் டிவியில் ஒரு ஸ்டாஃப் பார்த்து வியந்து போயிருக்காங்க. ஸோ உடனே சௌரபியை தொடர்பு கொண்டு ஆடிஷனுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்களால நேரில் வந்து கலந்துக்க முடியலை. ஸோ ஆன்லைன் மூலமாகவே 2 அல்லது 3 முறை வந்து ஆடிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதில் சௌரபி ரொம்ப செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேடைக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் சௌரபிக்கு இருந்த ஒரு பெரிய சவால் என்னென்னா அது தமிழ் மொழி தாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் சுத்தமாக பேச தெரியாதான். ஸோ ஆனாலும் அதை பற்றி எதையும் கவலைப்படாமல் ரொம்ப துணிச்சலாக மேடையில் பாடினதோடு இல்லாமல் மற்றவங்க பேசுகிறதையும் வச்சு தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ குறிப்பாக சூப்பர் சிங்கர் செட்டில் மாகாப்பா ஆனந்த் பண்ணுற காமெடியும் அவர் ஹிந்தியில் பேச பண்ணுற முயற்சிகளும் சௌரபிக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ மாகாப்பா என்ன பேசினாருன்னு புரியாமல் சௌரபி முழிக்கும் போது பிரியங்கா மேம் தான் அருகில் இருந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்து சொல்லி சௌரபிக்கு வந்து புரிய வைப்பாங்களாம். ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வேறு லெவல் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நம்மளுக்கே தெரியுங்க. நம்ம ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சௌரபிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறது அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இப்போ கூட இல்லை. ஸோ அவங்க வந்து ஹாங்காங்கில் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறதா வந்து சௌரபி ரீசெண்டாக ஒரு மேடையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழ் மொழி தெரியாமல் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக விஜய் டிவியோட மிகப்பெரிய மேடைக்கு வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களோட இதயத்தை வென்று இருக்கிறார் நம்ம சௌரபி. ஸோ அவங்களோட இந்த பயணம் பல குழந்தைகளுக்கும் திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்குங்க. ஸோ ஒரு நாள் கண்டிப்பாக உலகமே உங்களை தேடி வரும் என்பதை சௌரபி நிரூபிச்சிருக்காங்க. ஸோ திறமை இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கும். ஸோ உங்களுக்கு சௌரபியை பிடிக்குமா, அவங்க பாடின பாட்டில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.